அண்மை செய்தி மாம்பழ சின்னத்தை முடக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, தற்போது இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன வாதங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு? வணக்கம். மாம்பழ சின்னத்தை முடக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி தமிழ்ச்செல்வி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். உட்கட்சி பிரச்சனை தொடர்பான உரிமையல் வழக்கு முடிவுக்கு வரும் வரை மாம்பழ சின்னத்தை முடக்கி வைக்க மறுத்த உரிமையல் நீதிமன்ற உத்தரவிற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அவசர வழக்காக நேற்று தினம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பாக விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அப்போது அன்புமணி மற்றும் வடிவேல் ராமன் தரப்பில் ஏற்கனவே வேட்பாளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு செல்லத்தக்கதல்ல, எனவே இது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், ஏற்கனவே ராமதாஸ் தரப்பு வேட்பாளருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கப்பட்டு அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று வாதங்கள் வைத்தார்கள். மேலும் புதுச்சேரியிலும் தேர்தலானது முடிந்துவிட்டது, அதனால் சின்னத்தை முடக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என்றும், 2025 ஜூலையில் மாம்பழ சின்னத்தை பாமகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பின்னர் தான் அன்புமணியை தலைவராக ஏற்கக்கூடாது என்று ராமதாஸ் தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தந்தைக்கு எதிராக தான் செயல்படவில்லை என்றும், தலைவர் யார் என்பதை உரிமையல் நீதிமன்றம் தான் முடிவு செய்ய முடியும் என்றும், ராமதாஸ் எந்த பொதுக்குழுவும் நடத்தாமல் தன்னைத்தானே தலைவராக பிரகடனப்படுத்திக் கொள்ளார் என்றும், கட்சி மீது அக்கறை இருந்தால் சின்னத்தை முடக்க கேட்டு அவர் வழக்கு தொடர்வாரா என்று பல்வேறு வாதங்கள் அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இதேபோல் இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் விதிகளின்படிதான் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகாரம் இழந்த பிறகு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ஒரு சின்னம் சலுகையின் அடிப்படையில் அவர்களுக்கு மீண்டும் ஒதுக்கப்படும் என்றும், தேர்தல் ஆணைய ஆவணங்கள் அடிப்படையில் பாமகவை அன்புமணி பிரகடனப்படுத்துவதால் சின்னத்தை கட்சிக்கு ஒதுக்கி அவருக்கு கடிதமானது அனுப்பப்பட்டதாகவும், ஏற்கனவே தேதிகள் நடைமுறைகள் முடிவடைந்து வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு பிரச்சாரமும் வாக்குப்பதிவும் மட்டுமே மீதம் உள்ளது என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் தரப்பில் கட்சியின் நிர்வாக குழு கூடி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றும், ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடம் அளித்த மனு பரிசீலிக்கப்படாததால் தான் தாங்கள் தரப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் ராமதாஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தமிழ்ச்செல்வி மாம்பழ சின்னத்தை முடக்கி வைக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த இந்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.